ஹலோ எவ்ரிவன். ஸோ ஒரு குயிக்கான அப்டேட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ கடந்த 11 ஆகஸ்ட் 2024 நான் எடுத்த சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த சேலஞ்ச். ஓகே, 30 டேஸ் சேலஞ்ச் நான் எடுத்திருந்தேன். இது எதுக்கான சேலஞ்ச் அப்படின்னா, மிராக்கல் மார்னிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை என் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். 30 டேஸ் சேலஞ்ச் நான் எடுத்திருந்தேன் 11th ஆகஸ்ட் 2024. இது முடியறதுக்கு 10th செப்டம்பர் 2024 முடியுது. ஆக்சுவலாக இன்னும் 2 டேஸில் முடியுது. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எஸ், திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இது முடிஞ்சதுன்னா நான் ஒரு விஷயம் எனக்கு நானே ஒரு ரிவார்டாக கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ரிவார்டோட அப்டேட்டும் நான் உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்குறேன். அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம். வெங்கட், நீ ஒரு 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்தியே, இதோட நிப்பாட்டிட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. என் பின்னாடி 2 பேப்பர் ஒட்டப்பட்டிருக்கு பாருங்கள். எக்ஸ்ட்ரா 2 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்திருக்கேன். இது வேற ஒரு விஷயத்தை சம்மந்தப்படுத்தி. ஓகே, திஸ் இஸ் ஃபார் மை டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ் லான்ச் அண்ட் திஸ் இஸ் ஃபார் மை மணி மாஸ்டரி மந்த் சேலஞ்ச். ஓகே, 4 ஃபினான்ஷியல் லிட்ரஸி புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ பேசிக்காக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, குயிக்காக அப்படியே கவனிங்க. எப்பயுமே நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அது நான் இப்போ சொல்ல போகிற 4 க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது என்னென்ன க்ரைட்டீரியா வெங்கட்னு கேட்குறீங்களா? சிம்பிள், ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கோல் செட் பண்ணுறீங்கன்னா ஸ்மார்ட்னு ஒரு விஷயம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்மார்ட்னா என்ன? ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் டைம் பேஸ்ட். ஓகே, ஸ்பெசிஃபிக்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன். ஸ்பெசிஃபிக்னா, நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்கணும். ஸ்பெசிஃபிக் இதுதான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ நான் மிராக்கல் மார்னிங் பண்ண போகிறேன் அப்படின்றது என்னோட கோல். ஓகே, அதுதான் என் கோல். அச்சீவபிள்னா என்ன? 30 நாள் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் ஸ்பெசிஃபிக்ன்றப்ப நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. ஸ்பெசிஃபிக்னா என்ன? மிராக்கல் மார்னிங்கில் நான் மொத்தம் 6 விஷயங்கள் பண்ணுறேன். நான் 6 விஷயங்கள் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன், சைலன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா புக் ரீடிங், அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், கிராட்டிஃபிகேஷன், ரைட்டிங், ஜேர்னலிங், கடைசியாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஓகே, இந்த 6 விஷயம் 1 ஹவருக்கு நாங்கள் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக் கைஸ், ஐம் டெல்லிங் யூ அகெயின் ஸ்பெசிஃபிக். 6 விஷயம் 60 நிமிஷத்துக்கு பண்ணுறோம். அந்த 6 விஷயத்துக்கும் ஒரு டைம் பவுண்ட் இருக்குது. எப்படி? ஃபஸ்ட்டு சைலன்ஸ்க்கு 5 நிமிஷம், அடுத்தது புக் ரீடிங் 20 நிமிஷம், அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷனுக்கு 5 நிமிஷம், விஷுவலைசேஷனுக்கு 5 நிமிஷம், ஜேர்னலிங்க்கு 5 நிமிஷம், லாஸ்ட்டாக எக்ஸசைஸ்க்கு 20 நிமிஷம். அப்போ 60 நிமிஷம் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக நான் இதான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அந்த 60 நிமிஷம் ஒரு நாளைக்கு நான் பண்ணுறேன், 30 நாளைக்கு நான் பண்ண போகிறேன்ற ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் எனக்குள்ளே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட், அச்சீவபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவபிள் தான். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அச்சீவபிள். அண்ட் அடுத்தது அச்சீவபிள் அண்ட் மெஷரபிள். இது நம்ம மெஷர் பண்ணுறோம். எப்படி மெஷர் பண்ணுறோம்? அந்த சேலஞ்ச் எடுக்கிறது மூலிமா. வி ஆர் மெஷரிங் எவ்ரி டே. மேபி நான் அடுத்த தடவை நெக்ஸ்ட் 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்கிறப்ப ஐ நீட் டு ஹேவ் அ வெயிட் மிஷின். என் வெயிட்டையும் செக் பண்ண போகிறேன். அண்ட் அதெல்லாம் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் மெஷர் பண்ண முடியும், ரைட்? ஸோ டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ வெயிட் குறையுது, எவ்வளோ மசில் பில்ட் ஆகுது, அதெல்லாம் மெஷர் பண்ணிங்கன்னா இன்னும் மெஷரபிளாக இருக்கும். அண்ட் ரிலவெண்ட். எஸ், ரிலவெண்ட்னா என்ன? என்னோட கோல்ஸ் கூட இது ரிலேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் பர்சனலாக டெவலப் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்கு மிராக்கல் மார்னிங்ன்ற ஒரு விஷயம் எனக்கு ரிலவெண்ட், எனக்கு தேவை. அது தேவை. அது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நான் டெய்லியும் போய் ஜிம்முக்கும் பப்புலையும் போய் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தேன்னா அது irrelevant. தட் இஸ் நாட் அலைன்டு டு மை கோல்ஸ், ரைட்? ஸோ அப்போது இட் இஸ் ரிலவெண்ட். அண்ட் ஃபைனலாக இட் இஸ் டைம் பேஸ்ட். இப்போ 30 நாள் சேலஞ்ச், டெய்லி 1 hour அப்படின்றப்போ அந்த 1 hourக்குள்ளே நான் இன்னும் டைம் பேஸ்ட்டாக போகிறேன். 5-5-20 அப்படின்னு சொல்லி நான் பிரிச்சிருக்கேன். கைஸ், நீங்கள் எப்போ ஒரு கோல் செட் பண்ணாலும் தயவு செஞ்சு இந்த ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட் அண்ட் டைம் பவுண்ட். இந்த 5 விஷயத்தை கோரிலேட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். தயவு செஞ்சு இந்த 30 டேஸ் சேலஞ்சை நீங்களும் எடுங்க. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, 30 டேஸ் சேலஞ்ச் கைண்ட்லி எடுங்க. அண்ட் தட் இஸ் பீயிங் வெரி பவர்ஃபுல். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வரும். நீங்கள் அதை எப்படியாவது பண்ணி முடிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ண முடியலனா கூட ஒரு 10 நிமிஷம் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அண்ட் வின்னிங் ஃபீலிங்கை உங்ககிட்ட நீங்கள் கொடுங்க. ஓகே, ஐ ஹோப் ஐ கிவன் சம் வேல்யூ டு யூ. உங்களுக்கு ஒரு வேளை இந்த டிப் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் எதை நோக்கி 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி கீழே போடுங்க. ஐ வில் லுக் இன் டு இட். நான் என்னால் முடிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். குட் லக். தேங்க்யூ ஆல். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.